புராவில் இருக்கக்கூடியது ராதா கிருஷ்ணன் ஆலயம். இது ஒரு அற்புதமான ஆலயம். இயற்கை எழில் சூழ்ந்த ஓர் மலை மீது அமைந்திருக்கக்கூடிய இந்த ஆலயம் மிகவும் பிரசித்தி பெற்ற ஆலயம் என்றே சொல்லலாம். இஸ்கான் ஆலயம் என்பதை அறியாதவர்கள் யாருமே இருக்க முடியாது. ஆலனுடைய தனிப்பெரும் சிறப்பாக ஒவ்வொரு சன்னதிக்கும் தனி ராஜகோபுரம், தனி விமானம் என்று அமைக்கப்பட்டிருப்பதுதான். இங்கே அமைந்திருக்கக்கூடிய முதலாவது தரிசனமாக நமக்கு கிடைப்பவர் ஸ்ரீ நரசிம்ம பெருமாள். இந்த நரசிம்ம மூர்த்தியை தான் முதலாவதாக நாம் படியேறி செல்கின்ற போது வழிபட முடிகிறது. அந்த நரசிம்மரை வழிபட்டு மேலும் பல படிகளை நாம் கடந்து செல்கின்ற போது அங்கே வெங்கடாஜலபதி நமக்கு அருள் புரிகின்றார். இந்த பெருமாளை உள்ளமுருகி நாம் சேவித்து மீண்டும் பல படிகளை கடந்து செல்கின்ற போதுதான் மேலே கண்ணன் ராதையோடு நமக்கு காட்சி தருகின்றார். ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 ராம ஹரே ராம. அதை அளிக்கும் பொன்மகளோ உன் மார்பிலேயே வசிக்கிறாள். உன்னை துதிக்கவோ பூஜிக்கவோ தெரியாத எனக்கு எப்போதும் உன்னையே நினைக்கும் மனத்தை தா. அப்படிப்பட்ட மனம் வாய்த்துவிட்டது என்பதன் வெளிப்பாடாகவே துள்ளி குதித்து ஆடிக்கொண்டிருக்கிறான். யாருக்கு மெய் சிலிர்த்து கண்கள் கலங்குகின்றனவோ அவனே சிறந்த பக்தன். அந்த பக்தர்கள் ஸ்ரீ ராதாகிருஷ்ணர் ஆலயம் தூய்மையின் அடையாளமாகவே துலங்குகிறது. ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே ஹரே. முகப்பு கோபுரங்கள், நீண்ட படிக்கட்டுகள், நீளமான நடைபாதை என்பது மட்டுமல்ல, அளப்பரிய அமைதியும் தெய்வீகமான சூழலும் கொண்டு துலங்குகிறது ஆலயம். பசுமை ததும்பும் சூழல், தாமரை குளம், பளபளக்கும் விமானங்கள், அமைதியாய் நடந்து செல்லும் பக்தர்கள் என்று வசீகரிக்கிறது சூழல். நவீனமும் பழமையும் கைகுலுக்கியதாக 4 புற கோபுரங்களை இணைத்துள்ள ஃபைபர் கிளாஸ் அமைப்பு. அதற்கு முன்னே அடுத்தடுத்து கோபுரங்கள். பளீர் என்று வெண்ணிறமாக துலங்கும் அந்த கோபுரங்களே தூய்மையின் அவசியத்தை உபதேசிக்கின்றன. ஆன்மீகம் என்பது அகத்தூய்மை மட்டுமல்ல, புறத்தூய்மையும் சேர்ந்தது என்று பொருள் பொதிந்த தத்துவத்தை சொல்வதை காணும் இடமெல்லாம் உணர முடிகிறது. வரதன் தெய்வ தரிசனம், திவ்ய தரிசனம். 3 அடுக்குகளாக அமைந்துள்ள ஆலயம் இது. முதல் அடுக்கில் பிரகலாத வரதன், பக்த வத்சலனான நரசிம்மன். பக்தர்கள் தரிசித்த வண்ணம் இருக்கிறார்கள். எம்பெருமான் தனியாகத்தான் அமர்ந்திருக்கிறான். பற்கள் வெளிப்பட துலங்க தீக்ஷண்யமான விழிகளுடன் காட்சி தருகிறான். இடது காலை மடித்து வலது காலை தொங்கவிட்ட வீராசன கோலம். 4 கரங்களில் சங்கு, சக்கரம், கதாயுதம், தாமரை ஆகியவை துலங்க இடது முன்கரத்தை யோக முத்திரையுடன் வலது கரத்தால் அபயம் அருள்பவராக ஆதிசேஷனையே ஆசனமாக கொண்டு அமர்ந்த நிலையில் அருள் பாலிக்கிறார் நரசிம்ம சுவாமி. சங்கு முழங்குகிறது. அடியவர் கிளியவனான பெருமானுக்கு ஆராதனை நடக்கிறது. திருமால் நரசிம்மராக வடிவு கொண்டு தம் கூரிய நகங்களால் அசுரனான ஹிரண்யனை வதம் செய்தார். ஆச்சரியமானதும் அதுவரை கேட்டே இராததுமான அந்த ரூபத்தை கண்டு பக்த பிரகல்லாதன் வருந்தினான். அடடா, என்னால் அல்லவா பகவான் கடினமான தூணை பிளந்து வெளிப்பட்டார், ஹிரண்யனோடு சண்டையிட்டார், அவ்வளவு ஆவேசம் கொண்டார்.
அவருக்கு துன்பம் தந்துவிட்டேனே என்று வருந்துகிறான் பாலகனான பக்த பிரகல்லாதன். பக்தியின் உன்னதமான கனிந்த நிலை. அப்படிப்பட்ட பக்த சிறுவன் பரமனின் அருகிலேயே நிற்கிறான். எல்லோருமே பார்க்க அஞ்சும் அந்த உருவம் பிரகல்லாதனுக்குள் அச்சத்தை தரவில்லையே. பெருமாளுக்கு அருகிலேயே உற்சவ நரசிம்மரையும் காண்கிறோம். மூலவருக்கு உண்டான அதே வடிவழகுடன் அலங்கார கோலத்தில் காட்சியளிக்கிறார் நரசிம்மர். அபயம் அளிப்பதிலும் அருள்வதிலும் நிகரற்ற நரசிம்மருக்கு நடக்கும் ஆராதனையை பக்தர்களுடன் நாமும் தரிசித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த நரசிம்மரை வணங்குவதாக கூப்பிய கரங்களுடன் நின்று கொண்டிருக்கிறார் கருடாழ்வார். பெரிய திருவடி என்றும் ஸ்வர்ணர் என்றும் சொல்லப்படும் வைணதேயனான கருடாழ்வரை தரிசிக்கிறோம். பட்சி ராஜனான கருடனை உபாசிப்பதால் நாகதோஷம் உள்ளிட்டவை விலகும். வலிமை வாய்ந்த சிறகுகளை பெற்றுள்ள கருடன் மட்டுமல்ல, வாயுமைந்தன், அஞ்சனாசுதன், மாருதி, சிறிய திருவடி என்றெல்லாம் சொல்லப்படும் அனுமனும் கூப்பிய கரத்தினராகவே தரிசனம் அருள்கிறார். அவர்களை தரிசித்தபடியே இரண்டாவது நிலைக்கு வருகிறோம். இதோ நின்ற திருக்கோலத்தில் தரிசனம் தருகிறார் ஸ்ரீ ஸ்ரீனிவாச கோவிந்த பெருமாள். ஓம் அச்சுதாய நமஹ, ஓம் அனந்தாய நமஹ, ஓம் கோவிந்தாய நமஹ. தெய்வ தரிசனம் இது திவ்ய பெருமாள். ஓம் அச்சுதாய நமஹ, ஓம் அனந்தாய நமஹ, ஓம் கோவிந்தாய நமஹ. வேங்கடத்தில் தன்னிடம் கொண்டு தரணியெல்லாம் காக்கும் தயாபரனின் திருக்கோலம் இங்கேயும் நெஞ்சை ஈர்க்கிறது. பூஜிக்கப்பட்ட புனித நீர் எம்பெருமானின் திருமேனியை தழுவும் பேறு பெறப்போகிறோம் என்று கலச குடங்களில் காத்திருக்கிறது. தனக்கென்று எந்த விருப்பும் இல்லாத பகவான் பக்தர்களின் அன்புக்காக நீராட்டம் காண்கிறான். அருகிலேயே ருக்மணி சத்யபாமா சகிதனாக வேணுகோபாலனையும் தரிசிக்கிறோம். வலது திருக்கரத்தால் திருவடியை சுட்டி காட்டுபவராக, இடது கரத்தை ஊருஹஸ்தமாக கொண்டு சங்கு சக்கரம் தரித்து நிற்கும் பகவானுக்கு நீராட்டம் நடக்கிறது. நீராட்டங்களின் அவசியம் என்ன? எதற்காக இதை செய்ய வேண்டும்? காரணம் ஒன்றுதான். தரிசிக்க வரும் பக்தர்கள் தாபத்துடன் வருகிறார்கள். என்ன தாபம்? வேலை வாய்ப்பு, வருமானம், குடும்ப வாழ்வு, வறுமை என்று ஏதாவது ஒரு வெம்மை அவர்கள் மனத்தை தகித்துக் கொண்டிருக்கிறது. அதை தாங்க முடியாமல் வருகிறார்கள். அதை பகவானிடம் சமர்ப்பிக்கிறார்கள். அவர்களின் வருத்தத்தை, அதன் தகிப்பை உணர்ந்த பகவான், ஏன் அஞ்சுகிறாய்? இதோ உனக்காகவே நான் குளிர குளிர காத்து கொண்டிருக்கிறேன். வெம்மையில் இருந்து விடுவித்து உன் மனத்தையும் குளிர வைப்பேன் என்று உணர்த்துபவனாகவே நீராட்டம் காண்கிறார். ஆனந்தமாக மனம் குளிர தரிசிக்கிறோம். எட்டெழுத்திலே இனிய மந்திரம் கொண்டாய் பெருமாளே, எங்கள் சந்ததி காக்க வந்தவன் நீதான் திருமாலே. கஷ்டம் நீக்கிடும் கருணை தெய்வமே கலியுக பெருமாளே, காலம் காலமாய் காவல் தந்திடும் கோகுல திருமாலே.
எவர் எப்படி வணங்கினாலும் அந்த வடிவில் வந்து அருள் பாலிப்பேன் என்ற பகவானின் அலங்கார திருக்கோலம் காண காத்திருக்கிறார்கள் பக்தர்கள். இதோ மீண்டும் சங்கு முழங்குகிறது, திரைச்சீலை விலகுகிறது. குன்றம் ஏந்தி குளிர்மழை காத்தவன் அன்று ஞாலம் அளந்த பிரான் என்று நம்மாழ்வாரால் பாடப்பட்டவன். படியாய் கிடந்து பவளவாய் காண்பேனே என்று குலசேகராழ்வார் ஆசைப்பட்ட திருக்கோலம். பகையணங்காழியும் பால்வெண் சங்கமும் தகைபெரு தாமரை கைகளில் ஏந்தி என்று சிலப்பதிகாரம் வர்ணிக்கும் திருக்கோலம். எண்ணங்களை ஒருமுகமாக ஈர்த்து நிறுத்துகிறது எம்பெருமானின் எழிற்கோலம். திருமார்பில் நிலமகளும் திருமகளும் இடம் கொண்டிருக்கிறார்கள். திருமேனியை சகஸ்ரநாம மாலை, சாலக்கிராம மாலை, காசு மாலை என்று ஆபரணங்கள் அலங்கரிக்கின்றன. பளபளக்கும் கற்கள் பதித்த கவசத்தை தரித்துள்ளார். என்றாலும் அவரின் திருவிழிகள் சுரக்கும் அருள் ஒளிக்கு முன் நாங்கள் சிறப்பல்ல என்று அந்த கற்கள் சொல்வது போல தோன்றுகிறது. நந்தகம் என்னும் வாழ் தரித்து சங்கு சக்கரம் ஏந்திய ஸ்ரீனிவாச கோவிந்தரின் தரிசனம் ஞானத்தை பேசுகிறது. நடைமுறை வாழ்வின் துன்பங்களை மட்டுமல்ல, மீண்டும் பிறப்பு என்கிற துன்பத்தில் இருந்தும் உன்னை விடுவிக்கிறேன், அதற்காக வாழ் கொண்டிருக்கிறேன் என்று உணர்த்துபவராகவே தரிசனம் அளிக்கிறார் பெருமாள். முதல் நிலையில் உள்ள நரசிம்மரையும் இரண்டாம் நிலையில் உள்ள ஸ்ரீனிவாச கோவிந்தரையும் தரிசித்த பக்தர்கள் மூன்றாவது நிலைக்கு முன் இன்னும் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். ராதாகிருஷ்ணன் விளையாட்டுத்தனமிக்க குறும்புக்காரன். அவனை காண அடுத்த வாரம் வரை நாமும் காத்திருப்போம்.